3 ஜனவரி 2024 புதன்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் சிப்காட் பகுதியில் 456 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பெட்ரோலிய குழாய் முனையத்தினை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை பெரியார் நீர்வீழ்ச்சியில் சேதம் அடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆஞ்சநேயர் கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருட்டு, போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள குன்னத்தூர் கிராம பொதுமக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க மறுப்பதற்கான காரணத்தை கூறி கிராம பொதுமக்கள் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த செயல்முறை விளக்கம் நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தில் வீட்டில் பின்புறம் கள்ளத்தனமாக கள்ள சாராயம் விற்பனை செய்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மனவளக்கலை மன்றம் மற்றும் மனவளக்கலை அறக்கட்டளை சார்பில் உலக சமாதானம் வேண்டி வேள்வி பூஜை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பரமநத்தம் ரோடு அருகே பழைய சிறுவாகூர் கிராமத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவரது கரும்பு தோட்டத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சந்தப்பட்டை தனியார் மண்டபத்தில் 20க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் பாமகவில் இணைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பஸ் நிலையம் எதிரே சாலை ஓரங்களில் நிற்கும் வாகனங்களால் விபத்து ஏற்படுகின்றது என்று போலீசார் சாலை ஓரம் நிற்கப்படும் வாகனங்கள் மற்றும் பிளக்ஸ் பேனர்களை அகற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளருக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்தியாவில் தற்போது ஆட்சி செய்து வரும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய நிதியமைச்சரின் பேச்சுக்கு ஆவணத்தின் உச்சம் என்று அதை கண்டிப்பதாகவும் நீலமங்கலத்தில் தமிழ்நாடு கட்டுமான நல வாரிய தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அதாவது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பேரிடராக அறிவிக்க முடியாது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியதற்கு தமிழக கட்டுமான நல வாரிய சங்க தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து நேற்றைய முன்தினம் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அதிமுகவினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கிழக்கு கந்தசாமிபுரம் பகுதியில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகியின் குழந்தை ஒன்றிற்கு பெயர் சூட்டினார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள விவசாயிகள் மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து தண்ணீரை சேமித்து வறட்சி காலங்களில் பயிரை காத்திட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதிகளை மீறியதாக 85 பேர் மீது வழக்கு பதிவு, 10 இருசக்கர வாகனம் பறிமுதல், போலீசார் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த வலியுறுத்தி ஜனவரி 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜனவரி 5 நடைபெறவிருந்த காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாடு ஒத்திவைப்பதாக மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெய்சங்கர் அவர்கள் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இயங்கி வரும் ஆசனூர் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை கண்டித்து
ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் பகுதியில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறியதில் பாலத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் வாலிபர் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நல அலுவலர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள பகண்டை கூட்டு சாலை காவல் நிலையத்தில் தேமுதிகவினர் பிரபல யூடியூபர் ஒருவர் மீது புகார் மனு அளித்தனர். பிரபல யூடியூபர் ஒருவர்